ஸோ இந்த கிராம ஒவ்வொரு கிராமங்களையும் ஆலயங்களாக நாம் பாதுகாக்க வேண்டும், சுகாதாரமாகவும் சுத்தமாகவும் அந்த கிராமங்கள் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நம்ம திறந்த வெளிக்கு போனோமானால் அது வந்து தண்டனைக்குரிய குற்றம். ஒரு 2 மாசத்திலேயே 126 டாய்லெட் கட்டி முடிச்சிட்டாங்க. என்னால வந்த ஒரு விஷயம் கிடையாது. நான் சொன்னேன், சார் செஞ்சாங்க. எல்லா புகழுமே கிராமாலயாவுக்கு தான். வணக்கம், என்னுடைய பேர் தாமோதரன், கிராமாலயா நிறுவனத்தின் நிறுவனர். கிராமாலயா நிறுவனம் 1987ஆம் ஆண்டு திருச்சி உறையூரில் துவங்கப்பட்டது. என்னுடைய பூர்வீகமும் உறையூர். நான் படித்தது வளர்ந்தது, கல்லூரி படிப்பை முடித்தது, கிராமாலய நிறுவனத்தை தொடங்கியது அனைத்துமே திருச்சி உறையூர் தான். அந்தியோதயாங்கிற ஒரு தொண்டு நிறுவனத்தில் நான் வந்து இணைந்து அங்கே ஒரு 3 வருடம் நான் பணியாற்றினேன். அந்த நிறுவனம் வந்து ஒரு காந்திய நிறுவனம். அந்த நிறுவனத்தில் வந்து ஒரு 3 ஆண்டுகள் நான் வந்து வேலை செஞ்சேன். அங்கே கிடைத்த அனுபவத்தை வைத்து என்னுடைய கல்லூரி நண்பர்கள் 3 பேர் சேர்ந்து கிராமாலயா நிறுவனத்தை வந்து 1987ஆம் ஆண்டு துவங்குறாங்க. இதுதான் என்னோடய முதல் கட்ட பணி. இதை கிராமாலயம் வந்து ஒரு 5 தீமை முக்கியமாக எடுத்துக்குது. பாதுகாக்கப்பட்ட குடிநீர், சுகாதார கழிப்பிட வசதி, தன் சுத்தம், மாதவிடாய் சுகாதாரம் மற்றும் வந்து ஊட்டச்சத்து. கிராமாலயாங்கிறது வந்து ஒரு கிராமாலயா அப்படிங்கிறது வந்து வில்லேஜ் சென்டர், அதான் மீனிங்ஸ். அது வந்து சான்ஸ்கிரிட்லேயும் இருக்குது அந்த வார்த்தை, ஹிந்திலையும் இருக்குது சார். ஸோ இந்த ஒவ்வொரு கிராமங்களையும் ஆலயங்களாக நாம் பாதுகாக்க வேண்டும், சுகாதாரமாகவும் சுத்தமாகவும் அந்த கிராமங்கள் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த கிராமாலய நிறுவனம் துவங்கப்படும் சார். இது 1987 துவங்கணும் சார். கிராமாலயா துவங்கின காலகட்டங்கள்லேருந்து இன்றைய காலகட்டம் வரைக்கும் ஒரு 6 லட்சம் தனிநபர் இல்ல கழிப்பறைகளை 6 மாநிலங்களில் கட்டியிருக்கோம். தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலங்கானா. இந்த 6 மாநிலம், பாண்டிச்சேரி சேர்த்து சார். பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசம் உட்பட 6 மாநிலங்களில் நாங்கள் செயல்பட்டுருக்கோம் சார். இந்த 6 மாநிலங்களில் குறிப்பாக வந்து பாண்டிச்சேரியில் 25,000க்கும் மேற்பட்ட கழிப்பறைகளை வந்து நாங்கள் கட்டியிருக்கோம். அது வந்து பாண்டிச்சேரி அரசு கிராமாலயா இணைந்து இருதரப்பு ஒப்பந்தத்தில் அங்கே தூய்மை இந்தியா திட்டத்தில் அந்த மாநிலத்தையே வந்து சுகாதார மாநிலமாக மாற்றுவதற்கு வந்து நாங்கள் ஒவ்வொரு கிராமங்களையும் அங்கே அந்த கழிப்பிட வசதி கட்டி கொடுத்துருக்கோம். பொதுவாக வந்து தூய்மை இந்தியா திட்டத்தில் எப்படி கழிப்பிடம் கட்டுவாங்கன்னா வந்து ஒரு 4 அடி அகலம் 4 அடி நீளம் அதில் கட்டுவாங்க. கழிப்பிடம் மட்டும்தான் இருக்கும். பட் கிராமாலயா வடிவமைத்த கழிப்பறை வந்து குளியலறையுடன் கூடிய கழிப்பிடம், 8 அடி நீளம் 4 அடி அகலத்தில் கட்டுறோம். காற்றோட்ட வசதியுடன், நல்ல கூரை வசதியுடன், கான்கிரீட் ஸ்லாப் போட்டு ஸ்ட்ராங்காக ஒரு 25 வருடம் அது நீடித்து உழைக்கக்கூடியது. இது போன்ற கழிப்பிடம் கட்டுவதற்கு கொத்தனார்களுக்கு பயிற்சி அளித்தோம். அதற்கப்புறம் வந்து சென்டர் ஃபார் டாய்லெட் டெக்னாலஜி அண்ட் ட்ரைனிங்னு கழிப்பறை தொழில்நுட்பம் பயிற்சி மையம்னு தொட்டிய ஒன்றியத்தில் கொளக்குடிப்பட்டி என்ற கிராமத்தில் வந்து கிராமாலயா பயிற்சி மையம், அங்கே டாய்லெட் டெக்னாலஜி பார்க்கணும், ஒரு 24 வகையான கழிப்பிட வசதிகளை உருவாக்கணும். தாண்டவம்பட்டின்னு ஒரு கிராமம், அந்த கிராமத்தை தேர்ந்தெடுத்து அந்த கிராமம் முழுவதும் உள்ள ஒவ்வொரு வீடுகளிலும் கழிப்பிட வசதி கட்ட வச்சோம். அதுக்கான நிதியுதவி மக்களே வந்து கொடுக்க வச்சோம். நாங்கள் வந்து தூண்டணும், நீங்கள் வந்து திறந்த வெளியில் மலம் கழிக்க போகக்கூடாது. நம்ம கிராமத்தில் ஒரு தீர்மானம் போட்டிருக்கோம், திறந்த வெளியில் மலம் கழிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிற தீர்மானம். அப்படி மீறி நம்ம திறந்த வெளிக்கு போனோமானால் அது வந்து தண்டனைக்குரிய குற்றம், அது அவங்களுக்குலாம் ஃபைன் போடப்படணும்னு பஞ்சாயத்து தலைவர் வந்து தீர்மானம் கிராம சபை கூட்டத்தில் போட்டார். அப்போ மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, எங்களுக்கு எந்த உதவியும் அவங்களுக்கு கிடையாது, நாங்களும் நிதி உதவி பண்ணலை, அரசாங்க நிதி உதவியும் அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. ஒவ்வொரு வீட்டிற்கும் அவரவர்களே வந்து கழிப்பிடம் வந்து முன்மாதிரியாக கட்டிக்கிட்டாங்க, வடிவமைச்சுட்டாங்க. ஸோ இது வந்து எந்த நிதி உதவியும் இல்லாமல் மக்கள் திறந்த வழியில் மலம் கழிக்க செல்லக்கூடாது என்ற ஒரு கம்யூனிட்டி டெசிஷன் மேக்கிங் ஒரு கிராமத்தில் முடிவெடுத்ததுனால அவர்களே அந்த கழிப்பிடங்களை உருவாக்கி அவர்கள் வந்து யாரும் திறந்த வழிக்கு போகலை. அடுத்து வந்து கல்மந்தின்னு திருச்சி மாநகராட்சி பகுதியில் வந்து நாங்கள் ஒரு குடிசை பகுதி, அங்கே கருவாட்டுப்பேட்டை, விறகுப்பேட்டைன்னு வரிசையாக ஒரு கீழப்புலிவார் ரோட்டில் உள்ள சில குடிசை பகுதிகளை தேர்ந்தெடுத்து அங்குள்ள மக்களுக்கு திறந்த வெளியில் மலம் கழிப்பதின் தீமையை பற்றி சொல்லி பொது கழிப்பிடங்களை கட்ட செய்து, பொது கழிப்பிடங்களுக்கு நாங்களே நிதியுதவி செய்து அந்த கட்டப்பட்ட பொது கழிப்பிடங்களை அவர்களே பராமரிக்குமாறு கட்டண கழிப்பிடங்களாக மாற்றினோம். ஆனால் அதையெல்லாம் மாற்றி மக்களே சுய உதவி குழுக்கள் மூலமாக டீம், சானிடேஷன் அண்ட் ஹைஜீன் எஜுகேஷன் டீம் அப்படின்ட்டு ஒரு சுகாதார நலக்கல்வி குழு என்ற ஒரு குழுவை ஏற்படுத்தி அங்கு உள்ள பொது கழிப்பிடத்தை கட்டண கழிப்பிடமாக
கம்யூனிட்டி மேனேஜர் டாய்லெட் அப்படிங்கிற கான்செப்டை வந்து இந்தியாவில் 2002 முதல்ல இங்கே திருச்சி மாநகராட்சியில் துவங்கினோம். அப்போது இருந்த கமிஷனர் மாநகராட்சி ஆணையாளர் திரு வெங்கடேசன் IAS அவர்கள் கல்மந்தை என்ற அந்த குடிசை பகுதியை இந்தியாவின் முதல் நகர்ப்புற குடிசை பகுதி, திறந்த வழியில் மலங்களுக்கே தடை செய்யப்பட்ட பகுதி, சுகாதாரமான பகுதின்னு அறிவித்தாங்க. அது ஒரு முக்கியமான 2வது கிராமாலயா நிறுவனம் வந்து சிறப்பாக வர்றதுக்கு ஒரு காரணம் அது. தமிழ்நாட்டில் நிறைய மாவட்டங்கள் இருந்தாலும் புதுக்கோட்டை மாவட்டம் வந்து புதுக்கோட்டை, பெரம்பலூர் போன்ற மாவட்டங்கள் மிகவும் பின்தங்கிய மாவட்டம். அந்த புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து ஆதனக்கோட்டை என்ற கிராமத்திலிருந்து ஜெயலட்சுமி என்ற ஒரு பெண் வந்து நாசா விண்வெளி மையத்தை பார்வையிடுவதற்காக அவங்க வந்து தேர்வு செய்யப்பட்டிருந்தார்கள். அந்த செய்தியை வந்து பத்திரிகையில் பார்த்தோம். அதை பார்த்த உடனே அவங்கள போய் பார்க்கணும்னு தோணுச்சு. நேராக அவங்க ஆதனக்கோட்டை, அங்கே கந்தர்வக்கோட்டை அருகில் உள்ள அந்த ஆதனக்கோட்டை கிராமத்துக்கு போய் ஜெயலட்சுமி என்ற பெண்ணை பார்த்தோம். அங்கே பார்த்த உடனே அவங்க வீடு ரொம்ப சிதிலமடைந்து ரொம்ப ஏழை பெண்ணாக இருந்தாங்க. அப்போ நான் கேட்டோம், உங்கள் வீடெல்லாம் ஒழுகுது, ஓட்டு வீடாக இருந்தாலும் உடஞ்சிருக்கு, ரொம்ப சேதமடைந்த நிலையில் இருக்குது, நாங்கள் அதை புதுப்பித்து தருகிறோம், உங்களுக்கு வேண்டிய படிப்பு செலவை வந்து கிராமாலயா நிறுவனம் ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு நாங்கள் சொன்னப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கிராமாலயா அப்படிங்கிற ஒரு தொண்டு நிறுவனம் வந்து என்னோட வீடியோலலாம் பார்த்துட்டு என்னோட வீடை வந்து கட்டி கொடுக்குறேம்மா, உங்களுக்கு புது வீடு கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்போ என்ன தோணுச்சுன்னா, எனக்கு வீடு வேணாம் சார், உங்களால் முடிஞ்சால் எங்கள் ஊரில் எல்லார் வீட்டுக்கும் டாய்லெட் கட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு 2 மாதத்துலேயே 126 டாய்லெட் கட்டி முடிச்சிட்டாங்க. என்னால் வந்த ஒரு விஷயம் கிடையாது. நான் சொன்னேன், சார் செஞ்சாங்க. எல்லா புகழுமே கிராமாலயாவுக்கு தான். பெண்கள் மற்றும் வளரிளம் பெண்கள் மத்தியிலே மாதவிடாய் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்கோம். இப்போ கடையில் விற்கக்கூடிய இந்த ஒரு முறை பயன்படுத்தி விட்டு தூக்கி எறியக்கூடிய நாப்கின்கள், சானிட்டரி நாப்கின்கள்லாம் வந்து குப்பைகளாக சேர்கின்றன. அதே போன்று அதை பயன்படுத்துவர்களுக்கு பல்வேறு உடல் உபாதைகள் தருது. அதனால் வந்து அவர்களுக்கு வந்து மாதவிடாய் சுத்தம், அதை பற்றி மென்ஸ்ட்ரல் ஹைஜீன், அதை பற்றி அவங்களை எஜுகேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து துணிநாளான அணையாடை, அதாவது சானிட்டரி கிளாத் பேட்ஸ், இது வந்து துவைத்து மீண்டும் பயன்படுத்த முடியும். இதை அணிவதால் அவங்களுக்கு வந்து பெண்களுக்கு வந்து மிகவும் சௌகரியமாக இருக்குது. அதே போல் தூக்கி எறிய வேண்டியதில்லை. அவர்கள் திரும்ப பயன்படுத்துவதால் குப்பையும் சேரதில்லை. அதனால் வந்து இந்த மாதவிடாய் சுகாதார கல்வி வந்து பள்ளிகளில் உள்ள வளரிளம் பெண்களுக்கு எடுத்து சொல்கிறோம். குறிப்பாக வந்து வீட்டில் மட்டும் இல்லாமல் பள்ளிக்கூட வளாகங்களில் அந்த கழிப்பிட வசதிகள் ஏற்படுத்தி குடிநீர் வசதி, ஹேண்ட் வாஷிங் ஃபெசிலிட்டிஸ், கை கழுவும் தேவையான தண்ணீர் வசதி, இதை அனைத்துமே ஏற்படுத்துகிறோம். வேர்ல்டு டாய்லெட் காலேஜ்னு ஒரு உலக கழிப்பறை கல்லூரின்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டு போகுது. இந்த உலக கழிப்பறை கல்லூரி அப்படின்னா வந்து துப்புரவு பணியாளர்களின் மறுவாழ்வுக்காகவும், துப்புரவு பணியாளர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்காகவும், துப்புரவு பணியாளர்கள் பாதுகாப்பான முறையில் கழிவுகளை கையாள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு ஒரு கல்லூரி ஆரம்பிச்சிருக்கோம். அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம். இப்போ அது போன்ற கல்லூரி வந்து திருச்சியில் ஆரம்பிச்சிருக்கோம், கர்னூலில் ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் கேரளாவில் வந்து கொச்சியில் ஆரம்பிக்கிறோம் 3 கல்லூரி. இதே போல் இன்னும் 3 கல்லூரி வந்து தெலங்கானாவில் வந்து வாரங்கல், அதுக்கப்புறம் புதுச்சேரி, அடுத்து கர்நாடகாவில் வந்து மைசூர், இந்த 3 பேர், மொத்தம் 6 கல்லூரிகள் இப்போ அமைய போகிறது. இன்று வந்து பத்மஸ்ரீ அவார்டு கிடைச்சிருக்கு. அது எங்களுக்கு கிடைத்த பெருமை, நாங்கள் பணி செய்யும் கிராமங்களில் உள்ள மக்களுக்கு கிடைத்த பெருமை மற்றும் எங்களுடன் இணைந்து பணியாற்றும் சக பணியாளர்களுக்கும் கிடைத்த கௌரவமாக நான் நினைக்கின்றேன். ஒருவரது மலம் மற்றவர் கண்ணுக்கு தெரிவது பாவம். அது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு அது தீமையை ஏற்படுத்தும். அதனால் நாம் சுகாதாரமான வாழ்க்கையை கடைபிடிப்போம் அப்படிங்கிற ஒரு கொள்கையில் கிராமாலயா நிறுவனம் செயல்படுது. மீண்டும் எங்களது பணி தொடரும். இது போன்ற விருதுகள் எங்களையும் எங்கள் திட்டத்தை சார்ந்த பணியாளர்களையும் நாங்கள் வேலை செய்யும் திட்ட பகுதியில் உள்ள மக்களுக்கும் இது ஒரு ஊக்குவிப்பதாக ஒரு அமைகின்றது. அதற்காக எனது நன்றியும் வணக்கங்களும்.
நன்றி.